ஹாய் குட்டீஸ்! எல்லாரும் ரெடியா? இன்னிக்கு நம்ம சிரிக்கும் குட்டி பேய் ஒரு பயங்கரமான இடத்துக்கு போகப் போகுது. வாங்க, ஜாலி பயம் கதை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம மெட்ராஸ் சிட்டியோட ஓரத்துல ஒரு பழைய பங்களா ஒன்னு இருந்துச்சு. பாக்குறவங்க எல்லாரும் அத பேய் பங்களான்னு சொல்லி சும்மா பயப்படுவாங்க. ஆனா நம்ம சிரிக்கும் குட்டி பேய்க்கு அதுதான் முழு விளையாட்டு மைதானம். ஒரு நாள் நைட் டைம் அந்த பங்களா உள்ள ஒரு குட்டி பையன் தெரியாம நுழைஞ்சிட்டான். பயத்துல காலெல்லாம் நடுங்குது. யாராவது இருக்கீங்களா? நீ கேட்ட உடனே அங்க இருந்த ஒரு பழைய கடிகாரம் திடீர்னு டொயிங் டொயிங்னு ஒன்னும் புரியாத சத்தம் போட்டுச்சு. குட்டி பையன் பயந்துட்டு ஓடலான்னு பார்த்தான். அப்ப சுவர்ல ஒரு பெரிய நிழல் தெரிஞ்சுது. அந்த நிழல் கைகளை தூக்கி அவனை பயமுறுத்துற மாதிரி ஆடிச்சு. குட்டி பையன் கண்ணை மூடிக்கிட்டு அம்மான்னு கத்திட்டான். அந்த நேரத்துல மெதுவா ஒரு சிரிப்பு சத்தம் வந்துச்சு. குட்டி பையன் மெதுவா கண்ணை திறந்து பார்த்தான். அங்க நம்ம சிரிக்கும் குட்டி பேய் காற்றுல மிதந்துகிட்டே சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. டேய், பயப்படாத நண்பா, அந்த நிழல் உன்னை பயம்புறுத்தல. அது உன்னோட சேர்ந்து நிழல் நிழல் கேம் விளையாட ஆசைப்படுதுன்னு குட்டி பேய் ஜாலியா சொன்னுச்சு. அப்புறம் குட்டி பேய் தன்னோட கைகளை வச்சு சுவர்ல ஒரு முயல் குட்டி மாதிரி நிழல் காட்டுச்சு. அந்த முயல் நிழல் குதிச்சுக்கிட்டு ஓடி வந்து குட்டி பையனோட நிழலோட ஹேன்னு கை குலுக்கிச்சு. இத பார்த்த உடனே குட்டி பையனுக்கு பயம் போய் சிரிப்பு வந்துடுச்சு. அந்த நேரம் மேல மாடியில இருந்து ஊன்னு ஒரு செம்ம பயங்கரமான சத்தம் வந்துச்சு. குட்டி பையன் மறுபடியும் ஜெர்க்கானா. உடனே குட்டி பேய், அட அதுவா, அது இந்த வீட்டு பழைய ஜன்னல் கதவு. அதுக்கு சரியா பாட தெரியாது, அதான் இப்படி சத்தம் போடுது. வாங்க, 2 பேரும் சேர்ந்து அதுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கலாம்னு சொன்னுச்சு. உடனே குட்டி பேய் ஜன்னல் கதவுக்கு தாளம் தட்ட, குட்டி பையன் விசில் அடிக்க அந்த பயங்கர சத்தம் ஒரே நிமிஷத்துல ஒரு ஜாலி பாட்டா மாறிடுச்சு. அப்ப குட்டி பேய் ஒரு ரகசியம் சொன்னுச்சு. பயமா இருந்தா பாட்டு பாடுடா, பயம் ஓடிடும். நேரமானதும் குட்டி பேய் அந்த குட்டி பையனை பத்திரமா வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டு போய் விட்டுச்சு. இனிமேல் இருட்ட பார்த்து பயப்படாத, இருட்டுக்குள்ளதான் நட்சத்திரங்களும் மின்னிகளும் செம்மையா ஜொலிக்கும்னு சொல்லிட்டு ஒரு செம்ம ஹைஃபை கொடுத்துட்டு மாயமா மறைஞ்சிடுச்சு. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. குட்டி பேயோட இன்னும் நிறைய அட்வென்ச்சர்ஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ல பூன்னு டைப் பண்ணுங்க. சீக்கிரம் அடுத்த கதையில சந்திப்போம். பாய்.